ஆயிரம் இதயங்கள் இறங்க ஆறுயிரைவாறுதல் தேடி ஆதரிப்பாயன வந்தோம் உன்னாலய வாசலிலே. ஆலய மணிகள் முழங்க இன்று ஆயிரம் இதயங்கள் இறங்க ஆறுயிரைவாறுதல் தேடி ஆதரிப்பாயன வந்தோம் உன்னாலய வாசலிலே. அனைத்தையும் படைத்திடும் இறைவா, இந்த அகிலமும் போற்றிடும் தலைவா, உன்னதம் வாழ்ந்திடும் இறைவா, எம் உயிர்தலை காத்திடும் முதல்வா. நீர் ஜெயிக்கும் தனல் ஏறிய பாதையில் வழி நடத்த இங்கு யாரும் இல்லை. தினம் வாழ்ந்திட வேறொரு பேரும் இல்லை. ஆலய மணிகள் முழங்க இன்று ஆயிரம் இதயங்கள் இறங்க ஆறுயிரைவாறுதல் தேடி ஆதரிப்பாயன வந்தோம் உன்னாலய வாசலிலே. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்கு இனியவர்களே, இன்றைய நாள் இந்த பலியானது கோட்டாறு மறை மாவட்டம் புனித லூர்து அன்னை ஆலயம் புன்னை நகர் இறை மக்களுடைய கருத்துக்களுக்காகவும் மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பான முறையிலே இந்த பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. எனவே நாம் அனைவரும் இணைந்து ஒன்றித்து எம் பங்கு மக்களுக்காகவும் இந்த உலகில் வாழுகிற ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பான முறையிலே ஜெபிப்போம். இந்த நாளிலே புனிதர்களான திமோத்தேயு, தீத்து என்கிற இந்த புனிதர்களை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். இவர்கள் பவுல் அடியாரோடு உடன் பயணித்து துவக்க திருச்சபையிலே கிறிஸ்தவர்களை ஒருங்கிணைக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர்கள். இவர்களைப் போல நாமும் நற்செய்தி அறிவிக்க இறையருள் வேண்டி தொடர்ந்து இந்த பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, தீமோத்தேயு தீத்து என்னும் புனிதர்களை திருத்தூதர்களுக்குரிய நற்பண்புகளால் அணி செய்தீரே. ஆதலால் இவ்விரு திருத்தூதர்கள் புனிதர்களுடைய பரிந்துரையால் நாங்கள் மண்ணுலகில் நீதியோடும் இறைப்பற்றோடும் வாழ்ந்து விண்ணக வேட்டையடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடும் தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. வெளிவிடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 வரை. என் அன்பார்ந்த பிள்ளை தீமோத்தேயுவுக்கு கடவுளின் திருவுள்ளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருத்தூதனான பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவிடம் இருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. என் முன்னறி போன்று தூய்மையான மனசான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் என் மஞ்சாட்டுக்களில் உன்னை நினைவு கூறுகிறேன். உன் கண்ணினை நினைவு கொண்டு உன்னை காண ஏங்குகிறேன். கண்டால் என் மகிழ்ச்சி நிறைவடையும். வெளிவிடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன். இத்தகைய நம்பிக்கை முதலில் உன் பாட்டி லோயி மற்றும் உன் தாய் யுனிக்கி ஆகியோரிடம் விளங்கியது. இப்போது உன்னிடம் உள்ளதென உறுதியாக நம்புகிறேன். உன்மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கு ஏற்ப நற்செய்தியின் பொருட்டு இல்லை, துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி திருப்பாடல் 96. பிற இனத்தாருக்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். பிற இனத்தாருக்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். பிற இனத்தார்க்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். சாணி பாமாகரி இனத்தார்க்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். சாணி பாமாகரி பிற இனத்தார்க்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். சாணி பாமாகரி இனத்தார்க்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். பிற இனத்தார்க்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். சாணி பாமாகரி இனத்தார்க்கு ஆண்டவரது
எடுத்துரையுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தார்க்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். பிற இனத்தார்க்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். சாதி பாமாகரிசா இனத்தார்க்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். மக்களினங்களின் குடும்பங்களே, ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சி அவருக்கு சாற்றுங்கள். பிற இனத்தார்க்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். சாதி பாமாகரிசா இனத்தார்க்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அலகு 10 இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேர் நியமித்து அவர்களை தாம் போக இருந்து எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்பே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே.
வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை நலமாக்கி இறை ஆட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மலைகளை பிளக்க ஆயுதத்தை தேடாதீர்கள், அலுத்து போய்விடுவீர்கள். நம்பிக்கையை பற்றி கொள்ளுங்கள், வெற்றி தானாய் உங்களை வந்து சேரும். இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, நம்பிக்கை என்பதை தங்களுடைய வாழ்வினுடைய இலக்கணமாய் லட்சியமாய் ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய இறையாட்சி பணியத்தில் தங்களையே கரைத்து கொண்டு திருத்தூதர்களான புனிதர்களான திமோத்தேயு மற்றும் தீத்துவினுடைய விழாவை திரு அவையோடு இணைந்து சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த இரண்டு புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறை இரத்தின சுருக்கமாக நாம் பார்க்கின்ற பொழுது முதலாக புனித திமோத்தேயுவினுடைய வாழ்வை பற்றி அலசி பார்க்கின்ற பொழுது தூய பவுலடிகளாருடைய முதல் திருத்தூது பயணத்தில் அவரிடமே திருமுழுக்கு பெற்ற ஒரு மனிதர். இவருடைய குடும்ப பின்புலத்தை பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய இவர்களுடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் எல்லோருமே இறையாட்சி பயணத்தில் தங்களையே கரைத்து கொண்ட நம்பிக்கையாளர்களாக கருதப்படுகிறார்கள். இந்த திமோத்தேயுவினுடைய வாழ்க்கை வரலாற்றில் தூய பவுலடிகளாருடைய இரண்டாவது திருத்தூது பயணத்தில் அவரோடு உடன் பயணித்த ஒரு மனிதர், இறைமகன் இயேசு கிறிஸ்துவே மெசியா என்பதை வாயார அறிக்கையிட்ட ஒரு மனிதர், எபேசு நகரத்தினுடைய ஆயராக மிக அற்புதமாக பணி செய்து எல்லா மக்களையும் இறை ஆட்சியினுடைய பாதையில் பயணிக்க செய்து ஒரு அற்புதமான ஆயராக திகழ்ந்தவர். இவருடைய 80வது வயதில் பேகனி என்ற ஒரு கொள்கையான தப்பறை கொள்கையானது பரவலாக்கம் செய்து கொண்டிருந்தது. அதிலும் குறிப்பாக வேற்று தெய்வ வழிபாடு என்பது மலிந்து போயிருந்த சமூகத்தில் இறைமகன் இயேசு கிறிஸ்துதான் மெசியா என்பதை தன்னுடைய வாழ்விலே எடுத்து சொல்லி வாயார வெளிப்படுத்துகின்ற பொழுது கோபம் கொண்ட பகையாளர்கள் இவரை தெருவிற்கு அழைத்து வந்து கல்லால் எறிந்து கொலை செய்தார்கள். இதுதான் இவருடைய விசுவாச வாழ்க்கை. நம்பிக்கை என்பதை தன்னுடைய வாழ்வினுடைய இலக்கணமாக கொண்டு இறைமகன் இயேசு கிறிஸ்துதான் மெசியா என்பதை வாயாறு தன்னுடைய சொல்லால் தன்னுடைய வாழ்க்கையால் எடுத்து சொல்லிய ஒரு புனிதர். இரண்டாவதாக திருத்தூதர் புனித தீத்துவினுடைய வாழ்வை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது தூய பவுலடிகளாருடைய செல்ல பிள்ளை என்று கருதப்பட்ட ஒரு மனிதர். எருசலேம் சங்கத்தின் போது தூய பவுலடிகளாரோடு உடனிருந்த ஒரு மனிதர். கிபி 52வது ஆண்டிலே எருசலேம் சங்கமானது கூடி பல்வேறு விதமான கருத்துக்களை விவாதம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் தன்னுடைய அறிவு தெளிவோடு பல்வேறு விதமான கருத்துக்களை இந்த பொது சங்கத்திற்கு அளித்த ஒரு மாபெரும் மனிதராக, நல்லதொரு சீடராக, பவுலடிகளாருடைய அன்பு குழந்தையாக இவர் கருதப்படுகிறார். இவருடைய வாழ்வினுடைய இறுதி கட்டங்களை பார்க்கின்ற பொழுது எருசலேம் பகுதியில் ஒரு முறை பஞ்சமானது ஏற்படுகிறது. எனவே இந்த மக்கள் எல்லோரும் பஞ்சத்தில் இருக்கிறார்கள் என்பதை தன்னுடைய வாழ்வால் ஏற்றுக்கொண்டவராக நடந்தே பல இடங்களுக்கு சென்று பல மனிதர்களிடத்தில் தன்னுடைய கரங்களை நீட்டி இந்த எருசலேமில் வாழ்ந்த மக்களினுடைய பசியை போக்கிய ஒரு மனிதராக இவர் திகழ்கிறார். அந்த அளவிற்கு ஏழைகள் வாழ் கரிசனை கொண்டவராக, எளியவர் மீது அக்கறை கொண்ட ஒரு மனிதராக, திருவையில் தணிக்க முடியாத தாகத்தையும் இறையாட்சி பணியில் தன்னை முழுமையாக கரைத்த ஒரு மனிதராக இருக்கின்றார். எனவேதான் தன்னுடைய 92வது வயதிலேயே இயற்கை மரணம் எய்திய ஒரு திருத்தூதராக இவர் காட்சியளிக்கிறார். அன்பிற்கினியவர்களே, இந்த 2 திருத்தூதர்களுடைய விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்ற போது
இவர்களுடைய வாழ்க்கை படிப்பினை எதை நமக்கு விட்டு செல்கிறது என்று நாம் சிந்திக்கின்ற வேளையில் இன்னை முதல் வாசகத்தினுடைய ஒரு சிந்தனை நமக்கு தரப்படுகிறது. இந்த இரண்டு திருத்தூதர்களுடைய வாழ்விலிருந்து வெளிப்பட்ட ஒரு நம்பிக்கை, அதிலும் சாதாரணமான நம்பிக்கை அல்ல, மாறாக வெளிவேடமற்ற ஒரு நம்பிக்கை என்பதை இன்னை முதல் வாசகம் நமக்கு கற்றுத்தருகிறது. வெளிவேடமற்ற நம்பிக்கை என்பது நம்முடைய வாழ்க்கையில் தேவை என்பதை இந்த இரண்டு திருத்தூதர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுத்துகிறார்கள். எனவே இத்தகைய வெளிவேடமற்ற நம்பிக்கை என்பது நமது வாழ்வில் இருக்கிறதா என்பது நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எனவே நம்பிக்கை என்பதை சாதாரண வார்த்தைகளில் நாம் சொல்லிவிடுகின்ற பொழுது, தூய பவுலடிகளார் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அத்தியாயம் 13வது இறை சொற்றொடரில் சொல்கின்ற போது, ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினருக்கோ கடவுள் எப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் என்று சொன்னால், அவர்கள் திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் அல்ல, மாறாக இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்ததினால் அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை, இந்த உலகமே அவர்களுக்கு உரிமை சொத்தாகும் என்ற வாக்குறுதியை கடவுள் அவர்களுக்கு கொடுத்தார் என்று விவிலியம் பதிவு செய்கிறது. எனவே நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால் இந்த உலகமே நமக்கு உடைமையாகும் என்று மாபெரும் இலக்கணத்தை தூய பவுலடிகளாருடைய வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்னும் ஆழமாக விவிலியத்திலிருந்து நாம் சிந்திக்கின்ற பொழுது, நம்பிக்கை என்பது நமது வாழ்க்கையில் கட்டாயம் தேவையான ஒன்றாக, வெளிப்பாடு நிறைந்த அல்லது வெளிவேடம் இல்லாத ஒரு நம்பிக்கை என்பது நமது வாழ்க்கையில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை விவிலியம் நமக்கு பதிவு செய்கிறது. லூக்கா நற்செய்தி 21வது அத்தியாயம் 4வது இறை சொற்றொடரை வாசிக்கின்ற பொழுது, 2 காசுகளை ஆண்டவருடைய அந்த காணிக்கை பெட்டியில் போட்டு அந்த பெண்மணியினுடைய விசுவாசத்தை கண்டு இறைமகன் இயேசு கிறிஸ்து சொல்லிய வார்த்தை, தனது பிழைப்புக்காக வைத்திருந்த அத்தகைய செல்வத்தையும் இந்த பெண்மணி காணிக்கை பெட்டியில் போட்டார் என்று சொல்கின்ற பொழுது, நாளை நாள் எப்படி இருக்கும் என்று கவலை இல்லை, எல்லாம் கடவுள் பார்த்து கொள்வார் என்று வெளிவேடமற்ற நம்பிக்கை இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டது. எனவே இத்தகைய வெளிவேடமற்ற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். 2 திருத்தூதர்களுடைய வாழ்க்கை படிப்பினை இதைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறது. வெளிவேடமற்ற நம்பிக்கை. கடவுள் அழைத்திருக்கிறார், எனவே அழைத்த கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக எத்தகைய துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், நெருக்கடிகள் வந்தாலும் அவரை விட்டு விலகாத மனிதர்களாக இருப்பதுதான் வெளிவேடமற்ற நம்பிக்கை என்பதை தங்களுடைய வாழ்வாலும் செயல்பாடுகளாலும் வெளிப்படுத்திய தீமோத்தேயு என்று மற்றும் தீத்து என்ற திருத்தூதர்களுடைய வாழ்க்கை படிப்பினைகள் நமதாக வேண்டும். அன்பிற்கினியவர்களே, எனவே இந்த நாளிலே சிறப்பாக இந்த திருத்தூதர்கள் வழியாக இறைவனிடத்தில் இறைவேண்டல் செய்வோம். நம்பிக்கை என்பதை எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11வது அத்தியாயம் 1 சொல்கின்ற போது, நம்பிக்கை என்பது கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை என்று சொல்லித் தருகிறது. எனவே கடவுளை கண்களால் காண முடியவில்லை என்று சொன்னாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை வெளிவேடம் இல்லாத நம்பிக்கையாக மாற்றமடைகின்ற பொழுது கண்டிப்பாக இந்த உலகமே நமக்கு உரிமையாகும் என்ற வாக்குறுதி ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது போல நமக்கும் கொடுக்கப்படும். எனவே சிறப்பாக இறைவனிடத்தில் இறைவேண்டல் செய்வோம். நல்ல கிறிஸ்தவர்கள் என்று சொல்கின்ற போது கரங்களில் ஜெபமாலைகளை உருட்டுவதினால் மட்டுமல்ல, கரங்களில் திருவிவிலியத்தை ஏந்தி வாசிப்பதினால் மட்டுமல்ல, மாறாக வெளிவேடமற்ற நம்பிக்கை என்பது வாழ்வாலும் செயல்பாடுகளாலும் இறைவனை பிரதிபலிப்பது. மற்ற மனிதர்கள் நம்மை பார்க்கின்ற பொழுது உண்மை கிறிஸ்தவர்கள் என்று மெய்சிலிர்த்து போகின்ற அளவிற்கு நமது வாழ்வாலும் செயல்பாடுகளாலும் இறைவனை பிரதிபலிப்பதுதான் வெளிவேடமற்ற நம்பிக்கை என்பதை நம்முடைய மனங்களில் சுமந்து செல்வோம். எனவே இந்த திருத்தூதர்களுடைய வாழ்க்கை படிப்பினைகள் நமதாக வெளிவேடமற்ற நம்பிக்கை நமது வாழ்க்கையினுடைய இலக்கணமாக மாற தொடர்ந்து இந்த கல்வாரி பலியில் ஜெபிப்போம். கடவுள் நம் அனைவரையும் தொடர்ந்து ஆசிர்வதிப்பார். ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று புனிதர்கள் தீமோத்தேயு, தீத்து இவர்களுடைய வாழ்வு எடுத்துக்காட்டு சொல்லுகிற நற்பண்புகளை எல்லாம், இறைவனுடைய விழுமியங்களை எல்லாம் நாமும் பெற்று வாழ்வதற்கு தேவையான விண்ணப்பங்களை, மன்றாட்டுகளை இறைவனுடைய பாதத்திலே
பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு சமர்ப்பிப்போம். மகிமையின் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவே, எம் மன்றாட்டை கேட்டருளும். கலங்கரை விளக்காய் திரு அவையில் உண்மையாம் நம்பிக்கையையும் நம்பிக்கை ஒளிந்திடவும் இறை வார்த்தையை நம்பிக்கையோடு இவ்வுலகில் அறிவித்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மகிமையின் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவே, எம் மன்றாட்டை கேட்டருளும். புனிதர்கள் திமோத்தேயு, தீத்து போல திறந்த இதயத்துடன் கடவுளின் அழைப்பை எந்த சூழ்நிலையிலும் இறை வார்த்தையை தழுவி எங்களை சுற்றி வாழ்கின்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மகிமையின் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவே, எம் மன்றாட்டை கேட்டருளும். உலகில் உள்ள தலைவர்கள் அனைவரும் இறை வார்த்தையின் வழியில் தாங்கள் எடுக்கின்ற முடிவு மக்களுக்கு நல்லதாய் அமைந்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மகிமையின் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவே, எம் மன்றாட்டை கேட்டருளும். இளையோர் சீடத்துவ வாழ்வின் அழைப்பை ஆர்வத்துடன் ஏற்றுக்கொண்டு முதல் சீடர்கள் செய்தது போல இறை வார்த்தையில் ஒளியின் வாழ்வின் நோக்கத்தையும் வழிகாட்டுதலையும் கண்டுபிடிக்க ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மகிமையின் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவே, எம் மன்றாட்டை கேட்டருளும். பங்கு என்னும் குடும்பத்தில் இறை வார்த்தையை கற்றுக்கொண்டு இறை வார்த்தையின் அடிப்படையில் அன்றாட வாழ்வில் சான்று பகர்ந்து வாழ ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மகிமையின் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவே, எம் மன்றாட்டை கேட்டருளும். கரங்களை குவித்து கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் அமைதியிலே ஜெபிப்போம். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்மீது கொண்டிருக்கிற உறுதியான நம்பிக்கையோடு உமது பாதத்திலே நாங்கள் சமர்ப்பித்திருக்கூடிய எங்களுடைய இதய ஆவல்களை, ஏக்கங்களை, எதிர்பார்ப்புகளை எல்லாம் அருள் வரங்களாக தந்து எங்களை ஆசீர்வதித்தருளும். நாங்கள் எந்நாளும் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய அழைத்தலை ஏற்றுக்கொண்டு அந்த அழைத்தலுக்கு உகந்த வாழ்வு வாழ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திமோத்தேயு தீத்து என்னும் புனிதர்களின் திருவிழாவை கொண்டாடும் உம்மக்களாகிய நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு உம்மை வேண்டுகின்றோம். நீர் கனிவுடன் எம்மை ஏற்று நாங்கள் நேர்மையான இதயத்தை கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டினால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பெருந்திரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனித அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றிய களிப்புடன் சொல்வதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நசரேன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், இறந்தவர்கள், யாரும் நினையாதவர்கள், உபகாரிகள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்களுடைய பாதுகாவலிமான லூர்து அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களது மண்ணின் மறை சாட்சி புனித தெய்வ சகாய், மறை மாவட்ட பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளைகளால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே,
தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு முடிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையினுடைய நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை மடித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கைவி
செவிசாயும் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். மன்றாடுவோமாக. இறைவா, தீமோத்தேயு, தீத்து என்னும் புனிதர்களை திருத்துதர்களுக்குரிய நற்பண்புகளால் அணி செய்தீரே. ஆதலால் இவ்விருவரின் பரிந்துரையால் நாங்கள் மண்ணுலகில் நீதியோடு இறைவற்றோடும் வாழ்ந்து விண்ணக வீட்டை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடும் தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவரின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. தஞ்சமில்லையே